ஹலோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தம்ப்நெயில்லே இருக்கும். அதை நான் மென்ஷன் பண்ணி தான் இருப்பேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட PS4 ஸ்லிம்மில் வந்து கேம் ப்ளே பண்ணும்போது ரொம்ப ஹீட் ஆகுதுன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பார். அது நார்மல் தானா, இல்லை எனக்கு என் PS4 ஸ்லிம்முக்கு மட்டும் இப்படி ஆகுதா, எதனா பிரச்சனையா, எனக்கு உங்ககிட்ட என்ன சொல்யூஷன் வேணும், உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கன்ற மாதிரி அந்த கமெண்ட்டே கொடுத்துருப்பாரு. நான் ஒரு ரிப்ளை கமெண்ட் எதுவும் பண்ணலை. சரி, நம்ம எதுவும் ரிப்ளை கமெண்ட் பண்ணிட்டு டைரெக்டாக அது ஒரு வீடியோவை சொல்லிடலான்ட்டு தான் ஒரு வீடியோவை மேக் பண்ணுறேன் அவருக்காக. நானும் கொஞ்சம் டெக்னிக்கலாக ChatGPT, கூகுளு, மற்ற யூடியூப் சேனல்ஸை ரெஃபர் பண்ணி தான் நான் எப்பவுமே என் வீடியோஸை க்ரியேட் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச நான் அனலைஸ் பண்ணிட்டு எனக்கு புரிஞ்ச ஒரு விதத்தில் நான் மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், பேசிக்காக சிம்பிளாக. ஸோ இப்படி தான் நம்மளோட வீடியோஸ் இருக்கும். அவர் கேட்டது என்னென்னா, எல்லாரும் PS4 வச்சுருக்காங்க, நான் PS4 ஸ்லிம் வச்சுருக்கேன். என் PS4 ஸ்லிம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நிஜமாகவே ரொம்ப ஹீட் ஆகுதா, இல்லை அது நார்மல் தானே கேட்டிருக்காரு. ஆக்சுவலி இப்போ நம்ம ஒரு PS4 கன்சோல் வாங்குறோம்னா, அதை வாங்கிட்டு நம்ம வாங்கி கொஞ்ச நாள் தான் ப்ராப்பராக வச்சுப்போம், ஓகேவா? ஸோ ப்ராப்பராக வச்சிடாத டைமில் அந்த PS4ஓட கன்சோலோட பேக் சைட்லேயோ இல்லை ஃபேன்லேயோ டஸ்டர்ஸ் அடைக்க ஆரம்பிச்சிடும், வாங்கி ஒரு 6 மந்த்து ஒரு 1 இயரில். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை ப்ளே பண்ணும்போது ஹீட்டு ரெடியூஸ் ஆகாது. லைட்டாக ஒரு வார்ம் ஹீட் இருக்கும். அந்த வார்ம் ஹீட்டு ரெடியூஸ் ஆகிறதுக்கு வழி இல்லாதனால அந்த டஸ்ட்டெல்லாம் அடித்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு வழி இல்லாதனால ஹீட்டு ஓவர் கம் ஆகி உள்ளே ரொம்ப ஹீட் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் என்ன ஆகுனா, நம்மளுக்கு நாய்ஸு, சவுண்டு, ரொம்ப சத்தம், அந்த டிஸ்க் ரன் ஆகிற ஒரு சவுண்டு, அந்த PS4 கன்சோல் மேலே ரொம்ப ஒரு மாதிரி ஹீட்டு தெரியுது, நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஒரு மெயின் ரீசனாகவே இருக்கும். ரெண்டாவது, ஒரு PS4 கன்சோல் நீங்கள் வாங்குறீங்க, PS4 கன்சோலோ PS5 ஏதோ ஒன்று வாங்கினாலுமே நல்லா ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் வச்சு ப்ளே பண்ணுங்கள், ஓகேவா? ஏன்னா ஒரு டஞ்சனாக அதுக்கான ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸு, குறிப்பிட்ட ஒரு இடம், ஸோ ரொம்ப ஒரு ரொம்ப இறுக்கமான இடத்துல வச்சு அதை வந்து நீங்கள் வைக்காதீங்க. ஏன்னா அது ரன் ஆகும்போது கேம்ஸ் நம்ம ரொம்ப நேரம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் ஹீட் ஆகும். அது ஹீட்டு ரெடியூஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் கேப் வேணும், அது லெஃப்டில், ரைட்டில், டாப்லன்ட்டு. நீங்கள் இவ்வளோ தான் ஒரு ஸ்பேஸுக்குள்ளே கரெக்டாக எடுத்து நீங்கள் ஒரு PS4 உள்ளே வைக்கிறீங்கன்னா, அது அந்த கேம் ஆடும் போது அந்த லைட்டாக வர அந்த வார்ம் ஹீட்டு ரெடியூஸ் ஆகிறதுக்கு வழி இல்லாமல் கூட அந்த ஹீட் வந்து அதிகமாக நமக்கு ஃபீல் ஆகிற மாதிரி தெரியலாம். ஸோ நல்லா கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸில் வைக்கிறது என்றைக்குமே பெட்டரு, ஓகேவா? ஸோ இதனால் என்ன ஆகும்னா, நீங்கள் ஓப்பன் ஸ்பேஸில் வைக்கிறதுனால சீக்கிரமாக வந்து ஹீட் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும், ரொம்ப உங்களுக்கு வந்து அந்த நாய்ஸ் இருக்காது. ஸோ இது வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கொஞ்சம் PS4ஓட லைஃப் லாங் டியூரபிலிட்டி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ஓப்பனான ஒரு ரீசனு. ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா, ரொம்ப டெக்னிக்கலான ஒரு விஷயம். இது வந்து ஜென்ரலாக நடக்கிற ஒரு விஷயத்தினால வர அந்த ஹீட்டுக்கான ரீசன். டெக்னிக்கலாக நம்ம பார்த்தோன்னா, நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம்னா, உள்ள தெர்மல் பேஸ்ட் இருக்குல்ல, மேபி அது வாங்கி ஒரு 2-3 வருஷம் கழித்து எதனா இஷ்யூ ஆகிட்டோம்னா தெர்மல் பேஸ்ட் நீங்கள் மாற்றாம வச்சு ரீப்ளேஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஹீட் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு ரீசனு. ஸோ அதனால் ஒரு ப்ராப்பரான ஒரு PS4, PS5 ஸோ கன்சோல்ஸை ப்ராப்பராக ரிப்பேர் பண்ணுறவங்க மெக்கானிக் கிட்ட கொடுத்து க்ளீன் பண்ணிக்கிங்க. 6 மாதத்துக்கு ஒரு முறை இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை ப்ராப்பராக கூடவே இருந்து க்ளீன் பண்ணிக்கிங்க, கொடுத்துட்டு வந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால PS4ஓட லைஃப் அண்ட் டியூரபிலிட்டி கொஞ்சம் நல்லா வரும், ஓகேவா? இதுதான் மேஜர் ரீசனாக எனக்கு தெரிஞ்சு. இன்னும் ஒரு சில விஷயம் நான் மற்ற வீடியோஸில் ரெஃபரன்ஸில் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா, இந்த ஓப்பன் வேர்ல்டு கேம்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்பைடர் மேனு, இந்த RDR 2 கேம்ஸ்லாம் இருக்குல்ல, ஓப்பன் வேர்ல்டு கேம்ஸு, ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸ்லாம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணும்போது ஹீட் அதிகமாகுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு கரெக்டான ஒரு ரீசன் தான். அது ரொம்ப கிராஃபிக்ஸ் லெவல் அதிகமாக வந்து இப்போ நம்ம ஃபோன்லேயே எடுத்துங்களேன், ஃபோனில் ரொம்ப ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸ் நம்ம ப்ளே பண்ணும்போது சப்போர்ட் ஆகும், லைட்டாக லேகு தெரியும், ரொம்ப ஃபோன் ஹீட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் அதுவுமே PS4, PS5மே. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸ் நம்ம ப்ளே பண்ணும்போது, இப்போ PS5க்குன்னு ஒரு சில கேம்ஸை கொடுத்துட்டு அது PS4 கன்வெர்ட் பண்ணி நம்ம அதில் ப்ளே பண்ணுவோம்ல, கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் ப்ளே பண்ணுவோம்ல. ஸோ சம்டைம்ஸ் இந்த ஒரு விஷயம் நடக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப நேரம் கேம் ப்ளே பண்ணுவோம்ல,
ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் 3 மணி நேரம் ப்ளே பண்ணும்போது ஹீட் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு கம்பல்சரி இருக்குது. இது எனக்கு நடந்திருக்கு. கமெண்ட் பண்ண பிரதர் ஓப்பனாக நானும் சொல்கிறேன், எனக்கும் இந்த இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. நானும் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் ப்ளே பண்ணும்போது எனக்கு அந்த ஹீட் அந்த நாய்ஸ் லெவல் அதிகமாக கேட்க ஆரம்பித்தேன். ஓகே ரொம்ப போகிறோமோன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டு, ஓவராக தான் போகிறோமோ அப்படி ஒரு ஃபீல் ஆகிட்டு அப்புறம் நான் ஆஃப் பண்ணிடுவேன். ஸோ இதனால தான் ஹீட்டு வரும். மேபி நீங்கள் எவ்வளோ நேரம் விளையாடுறீங்கன்னு இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் போடுங்க. அதை வச்சு நான் சொல்கிறது நார்மல் ஹீட்டா, உங்கள் PS4க்கு வர நார்மல் ஹீட்டா, இல்லைனா வந்து சிஸ்டமேட்டிக்கான பிரச்சனை இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் கூட. பட் ஆனால் இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, நல்லா ஓப்பன் ஸ்பேஸில் வைங்க. ஹீட் வராமல் இருக்கிறதுக்கு என்ன, ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஜென்ரலாக வர PS4ல் அதிகமாக ஹீட் வர்றதுக்கான காரணத்தை தடுக்கணும்னா PS4 நல்லா PS4 5 ஏதோ ஒன்று நல்லா ஓப்பன் ஸ்பேஸில் வைங்க. நல்லா காத்தோட்டமாக கொஞ்சம் டஞ்சனாக இல்லாமல் ஓப்பன் ஸ்பேஸில் வச்சு கேம் ப்ளே பண்ணுங்கள் கனெக்ட் பண்ணி. ரெண்டாவது வந்து ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் ஒரு டைமிங் செட் பண்ணிட்டு ப்ளே பண்ணுங்கள். ரொம்ப அடிக்ட் ஆகாதீங்க. மிச்ச பிறகு ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸு சில ஓப்பன் வேர்ல்டு கேம்ஸ் ரொம்ப அது ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். இல்லை இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிக்கிங்க. ப்ராப்பராக க்ளீன் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணியுமே உங்களுக்கு வந்து அந்த ஹீட் அதிகமாக இருக்கிற அந்த ஃபீல் அப்படியே தான் இருக்குன்னா, நீங்கள் அழகாக ஒரு ப்ராப்பரான டெக்னீஷியன் கிட்ட போயிட்டு PS4 PS5 க்ளீன் பண்ணுறவங்க ரிப்பேர் பண்ணுறவங்க மெக்கானிக் கிட்ட எடுத்து போய் கொடுத்துட்டு கூடவே இருந்து சரி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வாங்க. சரிங்களா? எடுத்துகிட்டு வராதிங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால PS4 லைஃப் கொஞ்சம் நல்லா வரும், டூரபிலிட்டி வரும், ரொம்ப நாள் உழைக்கும். அந்த பொருள் வாங்கின ஒரு 25,000 30,000 ரூபாய்க்கு வாங்கின அந்த பொருள் வந்து கொஞ்சம் நாளைக்கு நல்லா லைஃப் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லை இதையும் தாண்டி உங்களுக்கு செட் ஆகலை, ரொம்ப ஹீட் ஆகுன்னு ஃபீல் ஆச்சுன்னா தூக்கி போட்டு வேறு வாங்கிடுங்க. வேறு ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இப்போ நான் PS4 வச்சு ப்ளே பண்ணுறேன் ஒரு 1.5 வருஷமாக கிட்டத்தட்ட. ஓகே தான், ரொம்ப விளையாடினா ரொம்ப விளையாட ஆரம்பிச்சிடுவேன். ஒரு மாதத்துக்கு டெய்லி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் விளையாடுவேன். விளையாட முடியலன்னா சுத்தமாக தொடவே மாட்டேன். ஸோ அந்த மாதிரியான நம்ம கேரக்டர் இது. ஸோ PS4 லைட்டாக ஒரு பாம் ஹீட் தான் இருக்க தான் செய்யும். லைட்டாக அந்த நாய்ஸும் தெரியும். ரொம்ப அதிகமாக இருந்தால் டெக்னீஷியனை போய் பாருங்கள். PS4 PS5 ரிப்பேர் பண்ணுற டெக்னீஷியனை போய் பார்த்துட்டு என்னென்னு அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுங்க. நீங்களாம் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு எதனா பஞ்சாயத்து வச்சிடாதீங்க. காசு கொடுத்து வாங்கியிருப்பீங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக. கொஞ்சம் ஆர்வ கோளாறுல நீங்களே அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடாதீங்க. எல்லாத்தையும் யூடியூப் வீடியோனா ரெஃபரன்ஸ் வச்சு அது மாதிரி பண்ணுறாதீங்க. அது நல்லதுக்கே இல்லை. பேசிக்காக இந்த க்ளீனிங் பர்பஸ் இதெல்லாம் ப்ராப்பராக இல்லைனா மட்டும் அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு செக் பண்ணி பாருங்கள். அப்பயும் அப்படி வந்துச்சுன்னா டெக்னீஷியனுக்கு போய் கொடுத்துருங்க. சரியா? ஸோ பிரதர், இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோ நல்லா இருந்தால் கீழே அடுத்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எதனா டவுட் இருந்தால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்த வீடியோவில் நான் மேக் பண்ணி சொல்கிறேன். வேறு யாருன்னா PS4 PS5 பிசியில் வர கேம்ஸ் ப்ளே பண்ணும்போது என்ன இஷ்யூஸ், ஏன்னா கேம் சம்மந்தப்பட்ட ஏன்னா டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அடுத்த வீடியோவில் இன்புட் பண்ணுறேன். வீடியோவை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் கொஞ்சம் பொறுமையாக தான் பேசுவேன். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் டீட்டெயிலாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் என்ன புரிஞ்சுக்கணும் அது சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் நான் பார்ப்பேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கொண்டு போக மாட்டேன். நம்ம மைண்ட் அவ்வளோ காம்ப்ளிகேட் மைண்ட் கிடையாது. ஸோ எல்லோரும் PS4 வச்சுருக்கீங்க, யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ நல்லா ப்ளே பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. அது என்றைக்குமே நல்லது. நம்ம காசு கொடுத்து வாங்கின ஒரு பொருள் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ஸோ அது ஒரு என்டர்டைன்மெண்ட், நம்மளுக்குன்னு இருக்கிற பசங்களுக்குன்னு ஒரு என்டர்டைன்மெண்ட்டில் பெரிய விஷயம்னா அதுதான். ப்ராப்பராக வச்சு யூஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.